வணக்கம். உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்கன்னு உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம் தோழரே. நான் புதுச்சேரியில் பிறந்தவன் தான். காலாப்பட்டு தொகுதியை சார்ந்தவன். என்னோட பேர் மணிகண்டன். நீங்கள் என்ன நாம் தமிழரில் பயணிக்கிறீங்களா இல்லை மாற்று கட்சியாலாம் இருந்து இதில் வந்திருக்கீங்க? இல்லை, நான் மாற்று கட்சியில் தெளிவில்லாத போது இருந்தேன். ஓரளவுக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்ததுலேருந்து நான் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. இதுவரையிலையும் 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வந்து திராவிடம் ஆண்டுச்சு. இப்போ உங்களுக்கு பாண்டிச்சேரியில் யார் காங்கிரஸ் தான் ஆண்டிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ ஏன்னா இப்போ அவங்க வந்து நாங்கள் வந்தால் முதலமைச்சராக வந்துடும்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்குது கள நிலவரங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது என்ன விஷயம்னா, நானும் ஒரு முன்ன எப்படி பார்த்தோன்னா நானும் ஒரு விஜய் ரசிகன் தான். அப்போ விஜய் ரசிகனாக தான் இருந்தேன். விஜயே பிடிக்கும், இப்போ வரைக்கும் பிடிக்காத இல்லை. நானும் அந்த காலத்தில் மதுரை குச்சிலாம் போய் எங்கள் தேட்டர்லாம், எங்கள் ஊர் தேட்டர்லாம் சின்னதாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். மதுரை குச்சி சட்டையில் கையில் சட்டை துணி சுற்றிலாம் போய் பாட்டில் கிழிக்க படம் பார்த்துருக்கோம், பாட்டிலோட கிழிக்க படம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து இப்போ வரைக்கும் விஜய் பிடிக்கலாம், மற்றபடி அது படத்தில் பிடிக்குமே தவிர இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தா அவர் பணம் இருக்கும்போது அவர் நினச்சி நிறைய பண்ணியிருக்கலாம். அவர் பணம் இருக்கும்போது இப்போ எந்த விஷயமும் பண்ண அவருக்கு மனசு வரல. அவர் எப்படியும் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த அவர்கிட்ட இருக்க அந்த வளர்ச்சிக்கு அவரோட கரியர் உச்சத்துக்கு பார்த்தா அவர் பண்ணது ரொம்ப கம்மி வச்சுக்கோங்களேன். அவர் எனக்கு தெரிஞ்சு பண்ணலன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது எப்படின்னு தெரியல. அவர் அப்போ பணம் இருக்கும்போது அவரோட பண்ண மனசு இல்லாத போது அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் பண்ணுவான்ற ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னால் ஏற்றுக்க முடியல அந்த விஷயத்த. அவர் ஆட்சிக்கு வந்தால் தான் நான் பண்ணுவேன்னா, அப்போ உனக்கு பணம் இருந்தால் பண்ணலாம், இதெல்லாம் பணம் இருந்தாலே பண்ண முடியும். இருந்தாலும் நீ ஆட்சிக்கு வந்தால் தான் பண்ணுவேன்னா, அப்போ உனக்கு பணம் இது பண்ணுறது விஷயம் இல்லை, ஆட்சிக்கு வரதுன்றது தான் உன்னோட விஷயமா இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நான் இந்த விஷயம் எனக்கு சரியான பாதை இல்லை அப்படின்றது தோணுது. அதுபோல் இப்போ வரைக்கும் இளைஞர்களை ஒரு நல்ல ஒரு வழிபோக்கில் கொண்டு போகாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கூட்டத்தை அப்படியே ஒரு கண்மூடித்தனமாக ஓட வைக்கிறாப்புல. அதை ரசிக்கிறாரு. அவங்க குதிக்கிறதையும், அவங்க தாவறதையும், அவங்க உடைக்கிறதையும், அவங்க கத்துறதையும் அவர் ரொம்ப ரசிக்கிறாரு. அவரு தான் வழி நடத்தி அந்த ஒரு பெரிய இளைஞர் சமுதாயம் அவர் பின்தொடர்ந்து போகுது இந்த காலத்தில். அவங்கள ஒரு ஒழுங்குபடுத்தணும். அவர் ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகணுன்றது என்னோட எண்ணம். இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த அவருக்கு வேற ஒரு அஃபைர் இருக்குது, அது இருந்தால் தனிப்பட்ட ஒரு முறை, தனிப்பட்ட ஒரு வாழ்வு, அதை யாரும் பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்களோட ரசிகர்களே வந்து அவங்க அந்த கமெண்ட்ல வந்து இது போல் அவங்கள பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றியும், அவங்க பொண்டாட்டி பற்றியும் கமெண்ட்ல அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தோணணும், இந்த விஷயம்லாம் வரக்கூடாது, இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, இது என்னோட முடிவு, நீங்கள் இதெல்லாம் இதை போல பேசக்கூடாதுன்னு முடிவு அவர் எடுத்துருக்கணும். அவர் சொல்லியிருக்கணும், அவங்களோட ரசிகர்கள்ட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அந்த எண்ணம் கூட இல்லாமல் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும்போது அவர் அந்த நேரத்தில் ஒரு யாரை பற்றி சொன்னாங்களோ அந்த நடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது வரதுன்றப்போ அது எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கில்லாத சமுதாயத்தை வழிநடத்தி அவர் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அதையும் இன்னமும் ஆதரிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் போது அது எதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல இந்த விஷயத்த. இதையுமே அவங்க ரசிகர்கள் ஆதரிக்கிறாங்க. ஆமாம், அவர் வச்சுக்கிறது என்ன தப்பு அப்படின்றாங்க. இது அவருக்கு நடக்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். அவங்க குடும்பத்தில் நடந்தால் அவங்க ஏற்றுக்க முடியாது. இப்போ அவங்களோட கூட பிறந்த தங்கையோ மகளோ இது போல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கல்யாணம் கொடுத்த அவரு இது போல வேற ஒருத்தவங்க மேலே ஒரு அஃபைர் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போனால் இந்த விஷயம் அவங்க அழகாக தெரியுமான்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு இது வருத்தமாக தெரியலாம். ஆனால் இப்போ இதில் என்ன இருக்குது, எல்லாமே 4 ஒய்ஃப் வச்சுருக்காங்க, 10 ஒய்ஃப் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியான விஷயம் இல்லை. அவங்க தள்ளி நிற்கும்போது பார்க்கும்போது அழகாக தெரியுது, ஆனால் அது கிட்ட பார்த்தா கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் பொதுமறையாக தான் பார்க்கணுமே தவிர இது போல ஒரு ஒருத்த கருத்தோட பார்க்கக்கூடாது. இதான் நடக்கும். அதனால தான் விஷயம். இப்போ நீங்கள் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அரசியலுக்கும் மனித வாழ்வியலுக்கும் என்னென்ன எப்படி ஒரு எவ்வளவு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அரசியலுக்கும் மனித வாழ்வுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, நம்ம காலையில் எழுந்து நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் ப்ரஷ்ஷில் இருந்து நம்ம தூங்க போகிற தலைவாணி மெத்தோட விலையை தீர்மானிக்கிற வரைக்கும் அரசியல் தான் இருக்குது. நிறைய பேர் நான் அரசியல் பண்ண மாட்டேன், அரசியல் எனக்கு வேண்டாம், அரசியல்லாம் எதுக்கு பேசுகிற அப்படின்ற சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் பேசுகிற அரசியல் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருளுக்குமே அந்த அரசியல் தான் முடிவு பண்ணுது, அதோட விலையையும் தரத்தையும். அது அந்த எந்த முதலாளி சம்பாதிக்கணும், எந்த முதலாளி அதில் வந்து லாபம் ஈட்டணும், நஷ்டம் ஈட்டணும், எல்லாமே அரசியல் மட்டும் தான் தீர்மானிக்குது. நான் அரசியல் பண்ண மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன்னு சொல்கிறது ஒரு எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, இது எனக்கு இந்த சமுதாய பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் வெளிப்படுத்தி வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம அரசியல் படணும். நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துலையும் அரசியல் இருக்குது. அதனால நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்ற ஒரு விஷயத்துல தான் நீ சாப்பிட்ற ஒரு பொருளோட அரிசியோட விலையும் சரி, நீ போடுற ஒரு சட்டையோட விலையும் சரி, எல்லாமே அதனால தான் தீர்மானிக்கப்படுது. குறிப்பா அரசியல் தெரியாதவன் பணத்துக்கு சமம், இறந்த பணத்துக்கு சமம். நிச்சயமா. இப்ப என்னோட உறவினர்கள் என்ன சொல்றாங்க, போயிட்டு இருக்கு, அரசு எடுத்து பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாரையும் தனியாரிட்டே போயிட்டு இருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும். கவர்மெண்ட் தான் 70 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்க. என்னென்ன பண்ணலன்னு ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்க, என்னென்ன பண்ணலன்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் எடுத்து பண்றதுன்னா கவர்மெண்டா எடுத்து பண்றது இல்ல. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்டை அவங்க மாமனுக்கோ மச்சானுக்கோ தான் கொடுக்குறாங்க. அது ஒரு 10 கோடி ரூபா ப்ராஜெக்டா இருந்தா அது ஒரு 4 கோடி ரூபா மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட் ஒதுக்கி மிச்சம் 6 கோடி ரூபா அவங்க எடுத்துறாங்க. அதுல அவருக்கும் ஒரு பங்கு வரனால அவங்க மாமனுக்கோ மச்சனுக்கோ தான் அந்த ப்ராஜெக்ட் போகுது. கவர்மெண்ட் தான் பண்ணுது. ஆனா ப்ராஜெக்ட் அவங்க சொந்தக்காரனுக்கு மந்தக்காரனுக்கு அவங்களுக்கு மட்டும் தான். அவங்க எவ்வளவுதான் ஊழல் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் அந்த காசை கொள்ளடிச்சாலும் சரி, அவங்களுக்கு தான் போகுது. அதை எதிர்த்து கேட்க யாரால முடியல. ஏன்னா அதை எதிர்த்து கேட்டனா அதுக்கு பின்னாடி இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாரு. அவர் வந்து நீ அவங்க அடக்குவார். அந்த அடக்குமுறைக்காக தான் மக்கள் பயந்து எதுவுமே குரல் கொடுக்காம இருக்காங்க. அதை தாண்டி தான் இப்போ நாங்கள் வரதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்க மக்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அரசியல்வாதிகள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகள் மாறுறதுன்றது அது நடக்காத விஷயம் வச்சுக்கோங்களேன். இவ்வளவு காலம் மாறாதது இதுக்கப்புறம் மாறாது. அடிப்படை மக்கள் தான் மாறணும். நான் இன்னைக்கு மாறிட்டேன் வச்சுக்கோங்களேன். இவரும் மாறிட்டாரு. இதை போல ஒருத்தவங்களும் மாறிட்டு இருக்காங்க. என்ன இந்த போல மாறவங்களாத்தையும் ஒண்ணு சேர்க்கறது தான் இப்ப அண்ணன் சீமான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்போ நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா யாருமே அதை ஏத்துக்கல. அது போல 4 பேர் நல்லது பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்மளாம் நல்லது பண்ணலாம்னு சொல்லும்போது இன்னும் வலிமையா தெரியும்போது இன்னும் 10 பேர் அந்த தயக்கத்தோட இருக்கவங்களும் அதில் சேர்ந்துக்கிறாங்க. வந்து நானும் நல்லது பண்றேன், நானும் மாறுறேன்ட்டு. இலவசத்தை கொடுத்தாலே மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. இலவசத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க. அந்த அளவுக்கு தெளிவில்லாம நம்மள வச்சிருக்காங்க. நான் இப்ப என்னோட குடும்பத்துல எங்க வீட்டுல வந்து ஒரு பேப்பரை கொடுத்து நீங்க வந்து இதை ஃபில் பண்ணி கொடுங்க, அதுல என்னன்னு போட்டுருக்குன்னு பார்த்தா நான் உங்களோட ட்ரஸ்ட்ல சேர்றேன், இது போல உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி போல கொடுத்துருக்கு. அதுல உங்களோட ஆதார் கார்டெல்லாம் இணைச்சு போட்டோ இணைச்சு கையெழுத்து போட்டு கொடுங்க, உங்களுக்கு பட்டு சேலை பொருள்லாம் தரணும் எங்க வீட்டுல கொடுத்துட்டு போறாங்க. எங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க இதனப்பா இதை நிரப்பி கொடுக்கலாமான்ட்டு. நான் சொல்றேன் இது போல வேணாமா, இது நம்மளோட ஆதார் கார்டெல்லாம் எடுத்து இது போல நம்ம அவங்களுக்காக போய் நிக்கிறோம்ட்டு நம்மள போல 100 பேர் பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு இத்தனை பேர் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட தலைமையில போய் இது போல இவ்வளவு பேர் என்ன சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சீட்டு கேட்கறது. அங்க சீட்டை வாங்கிட்டு வந்து திருப்பி இங்க வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற போறன்ற போல காசு கொடுத்து மக்கள் இலவசத்தை நம்பி போறாங்க. அது எப்படி போறாங்கன்னா நம்மளோட வரி பணம் தான் இலவசத்தை வாங்கிக்கலாம். ஆனா நமக்கு மனசார யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட்டா இந்த இலவசத்தை நம்பி நம்ம கையை நிக்க கூடாதுன்ற ஒரு நிலைமை. இப்போ இலவசம் உனக்கு வேணும்னா ஒரு பொருள் தேவையில்லாத பொருள் அது உனக்கு இலவசமா கொடுக்குறாங்க, நீ வாங்க மாட்டேன். அப்ப எந்த பொருள் கொடுத்தா அது உனக்கு தேவையா இருக்கு, அந்த நிலைமையில ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஒரு அடிப்படை பொருள் கூட உன்ட்டு இல்ல, அதனாலதான் இலவசமா கொடுத்தா நீ ஆசைப்படுறத வாங்கணும்ட்டு. இப்ப ஏன்னா உங்க தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. எங்க தொகுதிக்கு இப்பதான் அறிவிச்சாங்க. வேட்பாளர் பேரையும் கொஞ்சம் அவர் என்ன படிப்பு கல்வி தகுதி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க தொகுதி வேட்பாளர் பேரு காமராஜர். அவரு சமூக சேவகர்னு வச்சுக்கலாங்க. அந்த எங்க தொகுதி ஃபுல்லா இருக்க சின்ன பிரச்சனைகள், நம்ம தொகுதியில இருக்க சின்ன பிரச்சனை தான் நமக்கு முக்கியம். சின்ன பிரச்சனை சரி பண்ணாலே அந்த தொகுதி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அவரோட பொருளாதார நிலைமைக்கு ஏற்ற போல அதை வச்சு அவரால் சுத்தி இருக்க ஸ்கூலுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஒரு அரசாங்க பள்ளிக்கு என்ன பண்ணலாமோ அதை பண்றாரு. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, ஒரு நிறைய பிரச்சனை, மின்சார இணைப்பு இல்லாத இடத்துல மின்சார இணைப்புக்காக எங்களை வச்சு நாங்களும் கொஞ்சம் கூட நின்று எல்லாமே பண்ணியிருக்கோம். அது போல சின்ன விஷயத்த முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. நம்ம நாம் தமிழர் மூலமா அவர் முகம் வெளியே தெரியல. என்ன விஷயம்னா அவர் விளம்பர அரசியல் பண்ணல. நாம் தமிழர்களுக்கு நிறைய பேர் எனக்கு விளம்பர அரசியல் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு 5000 இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாமோ அப்படின்ற எண்ணம் தான் போவோம். ஏதாவது அதை வச்சு ஒரு 4 பேனர் அடிச்சிடலாம், 2 போஸ்ட் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்ப விளம்பர அரசியல் தெரிஞ்சு விளம்பர அரசியல் அது வந்து தப்பான அரசியல் சொல்றீங்க. விளம்பர அரசியல் பண்ணலாம். நம்ம செஞ்ச நல்லதை வச்சு விளம்பரம் பண்ணலாம். நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை வச்சு விளம்பரம் பண்ணக்கூடாது. இல்ல விளம்பரம் தேவையில்லையா? இப்ப இருக்க காலகட்டத்தில் மக்கள் விளம்பரத்தை பார்த்து தான் இவங்க இருக்காங்கன்ற ஒரு எண்ணமே வருது. விளம்பரம் வேணும், நல்லது பண்ணி விளம்பரம் வேணும். நம்ம என்ன பண்ணமோ அதை விளம்பரப்படுத்தினா போதும். இப்ப இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில என்ன பிரச்சனை இருக்குன்னா, விளம்பரம் பண்றதுக்கான சுவரொட்டிகளோ இல்ல மத்த பதாகைகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கான பொருளாதார பிரச்சனைன்னு தான் சொல்றாங்க. நான் கேட்ட பொறுப்பாளர்கள்ட்டையோ சில தம்பிகள்கிட்டயோ கேட்கும்போது அவங்க சொன்னது பொருளாதார பிரச்சனை தான். எல்லா தம்பிகளுமே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பொருளாதார பிரச்சனை தானே, அதை எப்படி நீங்க சரி செய்வீங்க, எப்படி நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்க, உங்க சின்னத்தை உங்க வேட்பாளரை கொண்டு சேர்க்க முடியுமா, என்ன அதுக்கு என்ன ஏதாவது இப்போதைக்கு பொருளாதார சூழலை பார்த்தா நாங்கள் என்ன பண்றோம்னா, இப்போ என் கையில் கிடைக்கிற ஒரு 500 1000 நான் நல்லா பிடிச்சி கொடுக்குறேன். அது போல எல்லாருமே யார் இந்த தமிழ் தேசத்தை முன்னெடுத்து போறாங்களோ அவங்களால முடிஞ்ச ஒரு 1000 500 கொடுத்து இந்த இப்போதைக்கு ஒரு சோரொட்டி ஓட்டுறதோ ஒரு கொடி கட்டுறதோ எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு கூட மணி ஒரு 10 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் கொடி கட்டிட்டு போஸ்ட் ஓட்டி தான் நாங்கள் போனோம். எப்படி சொல்றது, அந்த நேரத்தில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை கட்டுறதுக்கு ஆள் கூட எங்களால் முடியல. அப்போ அந்த நேரத்தில் நம்ம தமிழ் தேசத்தை முன்னெடுத்தே ஆகணும் போது நம்ம தான் அது அடிப்படையில இருந்து இறங்கி கடைசி வரைக்கும் போராடி ஆகணுன்ற ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு. வெற்றி பெற்றுருவீங்களா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் சரி நாங்கள் வெற்றி பெற்றே தருவோம். போன எலெக்ஷன்ல இந்த வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் நின்னாரா தேர்தலில், இல்லை இப்போ வேற வேட்பாளர் மாத்திருக்கீங்களா? இல்லை போன எலெக்ஷனும் இந்த எலெக்ஷனும் ஒரே வேட்பாளர்கள் தான். இப்படி ஏன்னா ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. எப்படின்னு வச்சிங்களேன், சீமானண்ணன் வந்து ஒரு வேட்பாளருக்கு அதே தொகுதியில் திரும்ப வர்ற தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. அதுக்காக கேட்டேன். இல்லை அந்த கருத்து உருவாக்கம் இருக்கலாம். என்ன விஷயம்னா இன்னமும் தமிழ் தேசத்தை முன்னெடுத்து போறவங்க அதிக பேர் இல்லை. அது போல முன்னெடுத்து தைரியமா போற ஆளு ஒரு சில பேர் தான் ஒரு தொகுதியில் இருக்காங்க. அது போல ஆளுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லை. சிறப்பு தம்பி, சூப்பரா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.